வாக்குத்தத்தங்கள் 1000. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20. நம் அருமை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வேதாகமத்தை வாக்குத்தத்தங்களின் புத்தகம் என்றும் நாம் அழைக்கலாம். ஒரு பக்தன் வேதத்தை வாசித்துவிட்டு அதில் ஏறக்குறைய 30,000 வாக்குத்தத்தங்கள் இருப்பதை கணக்கிட்டிருக்கிறார். எத்தனை ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் அத்தனையும் தேவன் நிறைவேற்றுவதற்கு வல்லவராகவே விளங்குகிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆதியாகமம் 12:2. நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவதை பார்த்து களி கூறுகிறது மாத்திரமல்ல, நாமும் அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஏற்றுக்கொள்வோமாக. வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாய் உண்டாயிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக 1000 வாக்குத்தத்தங்களை தொகுத்து எழுதியிருக்கிறேன். 100 தலைப்பிலே ஒவ்வொரு தலைப்புக்கும் 10 வாக்குத்தத்தங்கள் வீதம் கொடுத்திருக்கிறேன். இதை வாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாக்குவதற்கும் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தேவனை துதிப்பதற்கும் இவை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கொந்தளிக்கும் கடலிலே நங்கூரம் போன்று பயன்படும். ஜே. சாம் ஜெபத்துரை அவர்கள்.